மேசராசிக்கு பார்த்திங்கன்னா அந்த குரு பயிற்சி 3ஆம் இடம் வெற்றி ஸ்தானம்னு சொல்லுவாங்க. தைரியஸ்தானம், இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த ஸ்தானத்தில் குரு அமர்ந்து 9ஆம் இடத்தை பார்க்கறதுனால மூதாதையருடைய சொத்து வந்து சேரும். அது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஏன்னா வழக்குகளிலே மாட்டிகிட்டு இருந்தாங்க, கிடைக்குமா கிடைக்காதுன்னு இருந்தாங்க மேசராசிக்காரங்களுக்கு. நீதி நேர்மை நாணயத்தை சத்திய கட்டுப்பட்டவர் ஒருத்தர் வந்து நட்பாகவார். அந்த நட்பு மூலியமாக பார்த்திங்களா அவங்களுடைய எதிர்காலம் வந்து மிகப்பெரிய யோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் மிகப்பெரிய ராஜயோகத்தை ஏற்படுத்தும் என்றது சத்தியம். மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இந்த குரு பயிற்சி, அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால சின்ன சின்ன தொந்தரவுகள், சின்ன சின்ன தடைகளை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை. ஆனால் அந்த மாதிரி தடைகளை கொடுத்துக்கிட்டு இருந்தால் கூட குரு பகவான் இந்த 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு மறுமணம் இல்லாத திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொடுக்கக்கூடியது. நல் அமைப்பில் சுப கிரகமாகிய குரு பகவான் 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆனால் கூட 7, 9, 11ஆம் இடத்தை பார்க்கறதுனால இந்த மாதிரியான நன்மைகளை உண்மையாகவே செய்வார். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப அற்புதமாக இருக்கும். காரணம் பார்த்தீங்கன்னா, அவங்க ராசிக்கு 9வது வீட்டுக்கு 7வது வீட்டில் குரு பகவான் உட்கார்றார். இது வந்து ஒரு பெரிய பாக்கியம். மிகப்பெரிய பதவிகள், மிகப்பெரிய பொறுப்புகள் அதெல்லாம் அவங்கள தேடி வர வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, கூட்டு தொழிலில் இறங்க போகிறீங்க. இதில் குறிப்பாக இன்னொரு ரகசியம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானுடைய நட்சத்திரம். அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் தான் 9 மாதங்கள் வந்து குரு பகவான் பயணம் செய்கிறார். அதனால் குரு பகவான் வந்து அவருடைய நட்சத்திரத்திலேயே அதிக காலம் வந்து பயணம் செய்கிறதுனால மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி மாபெரும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் வந்து வீடு சொத்து வாங்கிறது, அதே மாதிரி இந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்குறது, இப்படி ஏகப்பட்ட விசேஷங்களை இந்த குரு பயிற்சி வந்து கொடுக்க போகுதுன்னு சொல்லலாம். மேசராசிக்கு இது வரைக்கும் குரு பகவான் வந்து 2ஆம் வீட்டில் இருந்து நிறைய நல்லதை பண்ணியிருப்பார். இப்போ வந்து 3ஆம் வீட்டுக்கு போதே இது சாதகமற்ற வீடா அப்படின்னு நினச்சி யாரும் பயப்பட தேவையில்லை. குரு பகவான் வந்து வக்ரமடையக்கூடிய மற்றும் அதிசாரமாக செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கிற அக்டோபர் மாதத்துலேருந்து, அதாவது அக்டோபர் 2025 பிப்ரவரி 2026 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டம் வந்து உங்களுக்கு நிறைய நல்ல பலன்களை அள்ளி கொடுக்க போகுதுங்கிறத உறுதியாக சொல்ல முடியும். இவங்க வந்து கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பண விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். குறிப்பாக யாருக்கும் கடனை வந்து கொடுக்காமல் இருந்துட்டாலே இந்த குரு பயிற்சி முழுவதுமே மேசராசிக்கு ஒரு அமோகமான குரு பயிற்சியாக இருக்கும் இடத்தை பெருக்கிறவர் குரு அப்படிங்கிற அமைப்பின் அடிப்படையில் 3ஆம் இடம் நல்ல இடம் இல்லை தான். இப்போ 3ஆம் இடத்துல என்ன பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, நல்ல அறிமுகங்களை கொடுப்பார். ரொம்ப நாளாக இவரை பார்க்கணும் அவரை பார்க்கணும், அல்லது இந்த முயற்சி 3ஆம் இடம் தான் முயற்சியை குறிக்கக்கூடிய இடம். அப்போ இன்னும் 2 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா இருக்கிறதுக்கான சில பேஸ்மெண்ட்டை இந்த 3ஆம் இடத்துக்கு குரு இப்போ போட்டு வைக்கும். மேஷராசிக்காரர்கள் குருவால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை அதிகப்படுத்திக்கிறதுக்கு ஆலங்குடிக்கு போகலாம். உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை அன்னைக்கு ஆலங்குடிக்கு போய் குரு பகவானை வழிபட்டாலே மிகப்பெரிய நல்ல யோக பலன்கள் கண்டிப்பாக இருக்கும்.